ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமே மேன். வேர்ல்ட் ஆஃப்டர் கோகுடெத் இந்த ஒரு சீரீஸில் இருந்து எபிசோட்ஸை போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் இன்றைக்கி இந்த ஒரு சீரீஸில் இருந்து ஒரு எபிசோடை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நம்மளுடைய பேக்கப் சேனலும் இருக்குது, மறக்காமல் அதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லாஸ்ட் எபிசோடில் ப்ரோலி, வெஜிட்டா, ஆக்ரான்னு எல்லாரும் சேர்ந்து இந்த ஃப்ரீஸாவை கண்டுபிடிச்சி அவனை அழிக்கணும்னு ஒரு பிளானை போட்டு கிளம்ப ரெடி ஆகியிருப்பாங்க. அப்படி இவங்க கிளம்பும் போது திடீர்னு ஒரு பர்சன் இன்டர்ஃபியர் ஆகிறாரு. அது வேற யாருமே இல்லை, நம்மளுடைய பீரஸ் தான். பீரஸ் என்ன சொல்கிறாருன்னா, வெஜிட்டா, நீ போட்ட இந்த ஒரு பிளானை நானும் கேட்டேன். பரவாயில்ல, ரொம்பவே நல்ல ஒரு பிளானை தான் நீ போட்டிருக்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நீ செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இன்னமும் பாக்கி இருக்குது. அதை நீ மறந்துட்டியாங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஒரு உண்மையான டெஸ்ட்ராயர் எப்போவுமே ஃபைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஆனால் நீ இந்த அளவுக்கு இப்போது இல்லை. ஆனால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் உன்னை அந்த லெவலுக்கு கொண்டு போயிடுவேங்கிற மாதிரி பீரஸ் சொல்கிறாரு. பீரஸை பார்த்த ஆக்ரா, அது பீரஸா? இவரை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சே, பரவாயில்ல, இந்த வயசுலேயும் இவர் ஃபிட்டாக இருக்காருங்கிற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் வெஜிட்டா அப்படியே ஷாக் ஆகி பீரஸை பார்க்குறாரு. மாஸ்டர், நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம்தான் இருக்க முடியுங்கிற மாதிரி வெஜிட்டா சொல்கிறாரு. அந்த ஒரு சென்டென்ஸை வெஜிட்டா ஃபினிஷ் பண்ணுறதுக்குள்ளேயே பீரஸ் மறுபடியும் பேசுகிறாரு. வெஜிட்டா, இதுக்கு மேலே நான் உனக்கு மாஸ்டர் கிடையாது. என்னுடைய வாழ்க்கையுடைய கடைசி கட்டம் இதுதான் பீரஸுடைய எண்டு. பீரஸுங்கிற ஒரு மிகப்பெரிய டெஸ்ட்ராயர் காடுடைய முடிவுங்கிறது இப்போது எழுதப்பட போகுதுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அவருடைய பவர்ஃபுல்லான ஃபார்மை ஆக்டிவேட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல், நான் உன்னை சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கேன் வெஜிட்டா. நீ ரொம்பவே ஒரு வீக்கான மோர்ட்டலாக இருந்த. அதுக்கப்புறம் கடுமையாக ட்ரைனிங் எடுத்து ஒரு பவர்ஃபுல்லான காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனாக மாறினேன். இப்போது இன்னும் கொஞ்சம் விட்டால் நீ என்ன மட்டும் இல்லை, ஏகப்பட்ட காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன்ஸை சர்பாஸ் பண்ணுற அளவுக்கு நீ இன்னமும் கூட பவர்ஃபுல்லாக மாறுவேன். ஸோ இனிமேலும் நான் வெயிட் பண்ணுறது நல்லா இருக்காது. உடனே இப்போ நம்ம இதை பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு பீரஸ் அவருடைய பவர்ஃபுல்லான ஃபார்மை ஆக்டிவேட் பண்ணுறாரு. இவருடைய ஃபார்ம் பயங்கரமான ஒரு பர்பிளிஷ் கலரில் க்ளோ ஆகுது. இவருடைய ஹெட்டில் ஒரு வித்தியாசமான மார்க் இருக்குது. அவர்கிட்ட இருந்து பயங்கரமான ஆரா எமிட் ஆகுது. இது எல்லாத்தையும் பீரஸ் வெஜிட்டா கிட்ட காட்டுறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, வெஜிட்டா, உடனே என் கூட வந்து சண்டை போடுங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல், வெஜிட்டா, உனக்கு நான் கொடுக்க போகிற கடைசியான லெசன் இதுதான். அதனால் உண்மையான காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனாக மாறணும்னா இந்த ஒரு லெசனை நீ கற்றுக்கிட்டே ஆகணுங்கிற மாதிரி பீரஸ் சொல்கிறாரு. இதை கேட்ட வெஜிட்டா, பீரஸ், எனக்கு சரியாக தெரியல, எப்போலேருந்து நீ என்ன உன்னுடைய ஃப்ரெண்டாக நினச்சேன்னு எனக்கு சரியாக தெரியல. அந்த ஒரு மொமெண்ட்டை என்னால் எக்ஸாக்டாக சொல்ல முடியல. ஆனால் நீ இல்லாமல் நான் இவ்வளோ பெரிய வாரியராக மாறி இருக்கவே மாட்டேன். நீ இல்லாமல் நான் புல்மாவை அடைஞ்சே இருக்க மாட்டேன். அதனால் என் வாழ்க்கையில் நடந்த ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் எல்லாத்துக்கு பின்னாடியும் நீ தான் காரணமாக இருக்க. அதனால் இது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். தேங்க்யூ மாஸ்டர். நீ செஞ்ச எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்கிற மாதிரி வெஜிட்டா சொல்லிக்கிட்டு அவருடைய பவர்ஃபுல்லான ஃபார்மை ஆக்டிவேட் பண்ணுறாரு. இதுவும் பார்க்க பீரஸ் மாதிரியே சிமிலராக இருக்குது. ஆனால் வெஜிட்டா கோல்டன் ஆராவை எமிட் பண்ணுறாரு. அவரும் அவருடைய பவர்ஃபுல்லான ஃபார்மை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அதோடைய ஃபுல் பவர்ஸோடு நிற்கிறாரு. இதை பார்த்த பீரஸ் வெஜிட்டாவை அட்டாக் பண்ணுறதுக்கு அவரோட கிட்ட போகிறாரு. இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமான ஒரு டான்ஸை ஆடுற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட இவங்க ஃபைட் பண்ணுற மாதிரி இல்லை, மாறா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு ரிச்சுவலை பண்ணுற மாதிரி தான் தெரியுது. இப்போ பீரஸ் என்ன சொல்கிறாருன்னா, வெஜிட்டா, நீ தான் என்னுடைய கிரேட்டஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக இருக்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்துலேருந்து நீ சர்வை பண்ணால் மட்டும்தான் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீ ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா நீ ஒரு வெட்டு தான். நான் தான் உன்னை தப்பாக புரிஞ்சிட்ருக்கேன்னு அர்த்தங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்ட வெஜிட்டா டென்ஷன் ஆகிறாரு.
டென்ஷன் ஆகி பீரஸ் போடுற அந்த ஒரு பவர்ஸை கிட்டத்தட்ட வெஜிடா ஹோல்ட் பண்ணுறதுக்கு கிட்ட போயிட்டாரு. அந்த ஒரு பவரை வெஜிடா இப்போ ஆல்மோஸ்ட் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வெஜிடா என்ன சொல்கிறாருன்னா, கேட்டு பயலே, நீ சீக்கிரமாக செத்து போயிடாத, தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் உயிரோட இருங்கிற மாதிரி வெஜிடா சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்ட பீரஸ், கொஞ்சம் கூட உனக்கு நன்றினா என்னன்னே தெரியாதா, இப்படி பேசுறதுக்கு நான் உன்னை சும்மாவே விட மாட்டேங்கிற மாதிரி பீரஸ் சொல்கிறாரு. இவங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்க அந்த ஒரு பவருங்கிறது போக 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 இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. இதை ப்ரோலி ஒரு பக்கம் பார்த்துட்டு, இது பார்க்குறதுக்கு ஃபைட் மாதிரியே இல்லை, ஏதோ ஒரு ரிச்சுவல் மாதிரி இருக்குது, இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணுன்னா இவங்க 2 பேரும் ஏதோ டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்ட விஸ், ஆமாம், இதுக்கு பேர் ஃபைட் கிடையாது, இவங்க 2 பேரும் த டான்ஸ் ஆஃப் டெஸ்ட்ராயர்ஸுங்கிற ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு ரிச்சுவல். ப்ரீவியஸ் டெஸ்ட்ராயர் காட் அவங்களுடைய எல்லா ஸ்கில்ஸையும் நாலேஜையும் அவங்களுடைய சக்ஸஸருக்கு கொடுக்கறதுக்கு இந்த ஒரு ஸ்கில்லை பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இதை எல்லா காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனும் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. ஆனால் பீரஸ் வெஜிடா ரொம்பவே வேர்தியாக இருக்கிறதா நினைக்கிறாரு. அதனால தான் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து அவருடைய ஸ்கில்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் வெஜிடாக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக தான் அவர் இப்படி ஒரு ரிச்சுவலை பண்ணுறதுக்கே ஒத்துக்கிட்டாருங்கிற மாதிரி விஸ் சொல்கிறாரு. இப்போ நமக்கு வெஜிடா அண்ட் பீரஸுடைய ஃபைட்டை காட்டுறாங்க. இந்த ஒரு ஃபைட்டில் பீரஸ் வெஜிடாவை வீக்காக விடாமல் பார்த்துக்கிட்டே இருக்கார். முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு கோவத்தை உண்டாக்கி அவரை பவர்ஃபுல்லான ஸ்டேட்லேயே வச்சுருக்கணுங்கிற மாதிரி பீரஸ் பார்க்குறாரு. ஒரு கட்டத்திலலாம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, வெஜிடா இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இரு, நான் எல்லா இன்ஃபர்மேஷனையும் உனக்குள்ளே இப்போது செலுத்த போகிறேன், நீ எதையுமே மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு வெஜிடா, நீ அதை ஈஸியாக சொல்லிடுற, ஆனால் நான் இங்கே எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான் தெரியுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவங்க இப்படி பேசிக்கிட்டு அந்த மொத்த பவர்ஸையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இருக்க விஸ் என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் கொஞ்சம் செகண்ட்ஸில் எல்லாமே முடிய போகுது. பீரஸ் நினச்சா மாதிரியே அவருடைய எல்லா விஷயத்தையும் வெஜிடாக்குள்ளே அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முடிக்க போகிறாருங்கிற மாதிரி சொல்ல பீரஸ் ஒரு பயங்கரமான சத்தத்தை வெளியிடுறாரு. இந்த ஒரு சத்தத்தை கேட்ட வெஜிடாவே ஷாக் ஆகுறாரு. பீரஸுடைய நெத்தியில் இருந்த அந்த ஒரு மார்க்குங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக டிஸப்பியர் ஆக ஸ்டார்ட் ஆகுது. அது அப்படியே வெஜிடாவுடைய தலையில் இப்போது அப்பியர் ஆகுது. ஒரு கட்டத்தில் மொத்த பவர்ஸும் வெஜிடாக்குள்ளே ஏறிட பீரஸ் அப்படியே கீழே விழுறாரு. ரொம்பவே சோர்வாக எழுந்த பீரஸ் என்ன சொல்கிறாருன்னா, வெஜிடா நீ ரொம்பவே சூப்பராக செயல்பட்டங்கிற மாதிரி சொல்ல வெஜிடா ஒரு கோல்டன் ஆராவை எமிட் பண்ணுறாரு. அதை எல்லாருமே ஷாக் ஆகி பார்க்குறாங்க. இப்போ பீரஸ் கிட்ட இருந்த அந்த மார்க் அப்படியே வெஜிடா கிட்ட வந்துடுச்சு. முன்னாடி விட வெஜிடா இப்போது ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கார். இதுக்கு காரணம் பீரஸ் கிட்ட இருந்த எல்லா ஸ்கில்ஸும் இப்போது வெஜிடா கிட்ட வந்துடுச்சு. பீரஸ் இத்தனை வருஷமாக எவ்வளோ பிளானட்ஸ் அழிச்சாரோ அந்த பிளானட்ஸில் இருந்த இன்ஃபர்மேஷன் முதற்கொண்டு இப்போது வெஜிடாக்கு வந்ததால் வெஜிடா முன்னை விட ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கார். ஆனால் அப்படியே பீரஸை பார்த்தோன்னா அவர் ரொம்பவே வீக்காகி வயசான மாதிரி ஆகிடுறாரு. பீரஸ் ஆல்மோஸ்ட் கீழே விழப்போக வெஜிடா வந்து அவரை பிடிக்கிறாரு. பீரஸ் அப்படிங்கிற மாதிரி அவர் கூப்பிட பீரஸ் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய எல்லா காம்பேக்ட் எபிலிட்டிஸையும் நான் உனக்குள்ளே கொடுத்துட்டேன், இதுக்கு மேலே என்கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை. இப்போ நீ ஃப்ரீஸாவை எதிர்த்து சண்டை போடலாம், உன்னை அவனால் ஜெயிக்கவே முடியாது, நீ பர்ஃபெக்டான காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனாக மாறிட்ட அப்படிங்கிற மாதிரி பீரஸ் சொல்கிறாரு. அதுக்கு வெஜிடா, எனக்கு எதுவுமே புரியல, ஏன் எனக்காக நீ இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க அப்படிங்கிற மாதிரி வெஜிடா கேட்குறாரு. அதுக்கு பீரஸ், ஹே வெஜிடா, நான் ஏன் இதை பண்ணேங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும், ஆனாலும் இதை என் வாயாலேயே கேட்கணுன்னு நீ நினைக்கிறேன்னா நான் அதையும் பண்ணுறேன். ஒரு மாஸ்டருடைய கிரேட்டஸ்ட் ஃபியர் என்னன்னு தெரியுமா? அவன் ஆசைப்பட்டு வளர்த்த ஸ்டூடெண்ட் ஒரு ஃபெயிலியராக முடிகிறது தான். அந்த ஒரு விஷயம் நடக்கவே கூடாது அப்படிங்கிறதுல நான் தெளிவாக இருந்தேன். லக்கிலி நீ ஒரு ஃபெயிலியராக இல்லை, நீ பயங்கரமான பவர்ஃபுல்லான ஆளாக மாறிட்ட. ஆனால் எனக்கு இன்னொரு பயமாக என்ன இருந்துச்சுன்னா, என்னுடைய எல்லா டெக்னிக்ஸையும் உனக்கு சொல்லி கொடுத்து உன்னை பயங்கர பவர்ஃபுல்லான கேரக்டராக மாற்றணுங்கிறது தான் என்னுடைய ஆசையாக இருந்துச்சு.
ஒருவேளை இந்த எபிலிட்டிஸ் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் நான் உங்ககிட்ட கொடுக்கலன்னா நீ இப்போ வேணால் பவர்ஃபுல்லாக இருப்ப, ஆனால் ஃப்யூச்சரில் வீக்லிங்காக மாறுவேன். அப்போது நீ நான் பயந்த மாதிரியே ஒரு ஃபெயிலியராக மாறுவேன். ஆனால் இப்போ நான் என்னுடைய எல்லா டெக்னிக்ஸையும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன்னும் போது நீ கண்டிப்பாக வீக்லிங்காக மாற மாட்டேன். நான் எதிர்பார்த்த மாதிரி நீ ஒரு ஃபெயிலியராக மாறவே மாட்டேன். அதனால தான் உனக்கு நான் இந்த எல்லா விஷயத்தையும் கொடுத்தேன். அதையும் நான் உனக்கு சாதாரணமாக கொடுக்கல. இது எல்லாத்தையும் வாங்கிக்கிறதுக்கு நீ தகுதியான உடனே தான் உனக்கு நான் இதை கொடுத்துருக்கேங்கிற மாதிரி பீரஸ் சொல்ல, இன்னும் ஒரு பவர்ஃபுல்லான பீயிங் அங்கே என்டர் ஆகுறாங்க. யாருடா இதுன்னு வெஜிடாவும் பீரஸும் பார்த்தா அது சாம்பாவாக இருக்கார். சாம்பா கூடவே அவருடைய ஏஞ்சலும் இருக்காங்க. அவங்க வந்து எல்லாரையும் க்ரீட் பண்ணுறாங்க. நீங்கள் எல்லாரும் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கீங்க. ஆனால் பீரஸ், உங்களுக்கு நான் என்னால் அதை சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்பவே மோசமான ஒரு ஸ்டேட்டில் இருக்கீங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே சாம்பா என்ன சொல்கிறாருன்னா, நீ ஆல்மோஸ்ட் சாக போகிற ஸ்டேஜில் இருக்க, ஆனால் இப்போ கூட என்னை நிம்மதியாக இருக்க மாட்டல்ல, அப்போ கூட என்கிட்ட ஏதாச்சும் ஒரு ஃபேவரை கேட்டுக்கிட்டே இருப்பல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே வெஜிடா செம்ம கடுப்பாகிறாரு. நீ எதுக்காக இங்கே வந்திருக்க? மறுபடியும் என்னை நீ சேலஞ்ச் பண்ண வந்திருக்கீன்னா நீ இந்த வாட்டியும் ஜெயிக்க முடியாது. ஏன்னா நீ முன்னாடி சண்டை போட்டதை விட நான் இப்போது பவர்ஃபுல்லாக இருக்கேங்கிற மாதிரி வெஜிடா சொல்கிறாரு. அதுக்கு பீரஸ், வெஜிடா நீ கொஞ்சம் அமைதியாக இரு. சாம்பா என்னுடைய ரிக்வெஸ்ட்டை ஏற்றுக்கிட்டு தான் இங்கே வந்திருக்காங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே விஸ் என்ன சொல்கிறாருன்னா, லார்ட் சாம்பா, பீரஸ் உங்ககிட்ட சொன்ன அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்களா? அதை உங்கள் கையோடு தானே கொண்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு பீரஸ், அவன் மேலேயும் கொஞ்சம் நம்பிக்கையை வை விஸ், அவன் கண்டிப்பாக அது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருப்பாங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீ அதை பண்ணி முடிச்சுட்டு தானே அப்படிங்கிற மாதிரி சாம்பாவை பார்த்து பீரஸ் கேட்க, சாம்பா என்ன சொல்கிறாருன்னா, அது எல்லாத்தையும் நான் எப்போவும் முடிச்சிட்டேன், அதனால் நீ இந்த நல்ல வேஷம் போடாதங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு சொடக்கு போடுறாரு. பார்த்தா ப்ரோலியுடைய பிளானட்டை சுற்றி கிட்டத்தட்ட எல்லா சூப்பர் டிராகன் பால்ஸையும் சாம்பா கொண்டு வந்து பிளேஸ் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு விஷயத்தை தான் பீரஸ் கொண்டு வர சொல்லி சாம்பா கிட்ட சொல்லியிருப்பார். பீரஸுடைய லாஸ்ட் விஷாக இது இருக்கிறதால சாம்பா வேறு வழியே இல்லாமல் அதை நிறைவேற்றி வச்சுருப்பார். இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு சாம்பா என்ன சொல்கிறாருன்னா, பீரஸ், இதுக்கு மேலே நீ என்னை எதுவுமே கேட்கக்கூடாது, நீ கேட்ட மாதிரியே நான் எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டேங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு பீரஸ், ரொம்ப நன்றி சாம்பாங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே விஸ் என்ன சொல்கிறாருன்னா, லார்ட் பீரஸ், உங்களுடைய டைம் முடிஞ்சிருச்சு, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு சாம்பா ரொம்பவே டென்ஷன் ஆகிறாரு. மோர் லைக்லி அவர் ரொம்பவே டிப்ரெஸ்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. மறுபடியும் விஸ் பேசுகிறாரு. கிரேட் டெஸ்ட்ராயர் காடாக இருந்த பீரஸ்க்கு நம்ம எல்லாருமே குட் பை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சுங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு ப்ரோலி என்ன சொல்கிறாருன்னா, என்னால் நம்ப முடியல, உண்மையாகவே இந்த ஒரு விஷயம் நடக்க போகுதா? என்னால் இதை நம்பவே முடியலங்கிற மாதிரி ப்ரோலியும் ஆக்ராவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போது விஸ் என்ன சொல்கிறாருன்னா, லார்ட் பீரஸ், உங்களுக்கு கீழே சர்வ் பண்ணதுங்கிறது என்னுடைய மிகப்பெரிய பாக்கியமாக நான் பார்க்குறேன். ஆனால் நீங்கள் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, நீங்கள் போய் தான் ஆகணுங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் பீரஸ், நீங்கள் உண்மையாகவே பெஸ்ட் காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனாக இருந்திருக்கீங்கிற மாதிரி விஸ் சொல்ல, பீரஸ் என்ன சொல்கிறாருன்னா, போதும் போதும், நீங்கள் எல்லாருமே என்னை ரொம்பவே ஃபீல் பண்ண வச்சுருவீங்க போல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே விஸ் இப்போது என்ன சொல்கிறாருன்னா, வெஜிடா, நீ உன்னுடைய வேலையை இப்போது பார்க்கலாம், பீரஸை ஆஃப்டர் லைஃப்க்கு அனுப்ப வேண்டிய பொறுப்புங்கிறது உன் கையில் தான் இருக்குங்கிற மாதிரி சொல்ல, வெஜிடாவும் அதுக்கு ஒத்துக்கிறாரு. இப்போ வெஜிடா என்ன சொல்கிறாருன்னா, 7th யூனிவர்ஸுடைய காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனாக இருக்கக்கூடிய வெஜிடாவான நான் உங்களுடைய எல்லா டியூட்டியிலிருந்தும் உங்களுக்கு ரிலீவை கொடுக்குறேன். நீங்கள் இப்போது நிம்மதி அடையலாம், ஆஃப்டர் லைஃப்பில் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நீங்கள் வாழலாம்னு சொல்லிவிட்டு அவருடைய கையை பீரஸ்க்கு நேராக நீட்டுறாரு. வெஜிடா பீரஸ்க்கு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி சாம்பா கலங்கிக்கிட்டே ஒரு விஷயத்த சொல்கிறாரு. பீரஸ், நான் இப்போ வேணா உன்னை விட வீக்காக இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் உன்னை விட நான் பவர்ஃபுல்லாக மாறுவேங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதை பீரஸ் அப்படியே பார்த்துட்டு சிரிக்கிறாரு. ஓ, ஒரு நாள் நீ என்னை விட பவர்ஃபுல்லாக மாறுவியா?
ஓகே ஓகே, மாறு மாறு, அந்த ஒரு நாளை பார்க்கறதுக்கு நானும் ஆவலாக இருக்கேங்கிற மாதிரி சொல்லிட்டு சாம்பா குட் பாய்ங்கிற மாதிரி பீரஸ் சொல்கிறாரு. வெஜிடா இப்போ அவருடைய கையை பீரஸுக்கு நேராக நீட்டுறாரு. அவர் கையிலேருந்து ஒரு வித்தியாசமான எனர்ஜி புறப்படுது. அது பீரஸுடைய நெஞ்சை அப்படியே பொளக்குது. பீரஸ் அப்படியே கீழே விழ அவருடைய கைகளில் இருந்த ரெலிக் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஸ்டார்ட் ஆகுது. அவருடைய கழுத்தில் இருந்த அந்த ஒரு ரெலிக்கும் மறைஞ்சு போக பீரஸ் கண்ணை மூடுறாரு. வெஜிடா இப்போ என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய ஃப்ரெண்டான நீ இனிமேல் நிம்மதியாக தான் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. சாம்பா என்ன சொல்கிறாருன்னா, பிரதர், நீ உன்னுடைய இம்மார்டாலிட்டியை இந்த ஒரு சேயனுடைய வளர்ச்சிக்காக தியாகம் பண்ணியிருக்க. நீ ஏன் இப்படி பண்ணன்னு எனக்கு புரியலை. ஆனால் நீ எது பண்ணாலும் அது நல்லதுக்காக தான் இருக்குங்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். நீ கேட்ட மாதிரியே உன்னுடைய அந்த ரெலிக்கை நான் அவன்கிட்டயே ஒப்படைக்கிறேங்கிற மாதிரி சாம்பா சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போது அஃபீஷியலான ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, பீரஸ் இறந்து போயிட்டாரு. ஒட்டுமொத்த யூனிவர்ஸையே டெரரைஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனாக இருந்த பீரஸுங்கிற இந்த ஒரு கேரக்டர் இறந்து போச்சு. இப்படி தான் பீரஸுடைய சோகமான முடிவுங்கிறது இந்த ஒரு சீரீஸில் இருந்திருக்கு. பீரஸுடைய இறப்புக்கு அப்புறம் அவர் வெஜிடாக்காக ஒரு விஷயத்தை விட்டுட்டு போயிருக்காரு. அது என்ன, இதுக்கு மேலே பீரஸுடைய சக்தியை வெஜிடா எப்படி பயன்படுத்த போகிறாருங்கிற எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அடுத்த எபிசோடில் சொல்கிறேன்.